வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். நம்ம கௌதம் ப்ரோ கிட்ட வந்து இந்த சிக்னேச்சரை வந்து நம்ம வெங்கி ப்ரோட கண்ணையே சவுண்ட் பை போஸ்ங்க. அதான் மெயின். என்ன நீங்க போஸ் பாண்டியெல்லாம் அப்புறம் கூப்பிடுங்க. அவர் இப்பதான் வேட்டைக்காக ஏதோ துப்பை எடுத்துருக்காங்க. இதனால தாங்க நான் அந்த போனே வாங்குறேன் போஸுக்காக. இப்படிதான் வந்து சொல்லி மோட்டோ பட்ஸ் பிளஸ் இருந்தது. அந்த அந்த யூசர் எல்லாம் யாரும் வாங்காதீங்க. 2 பேர் வேற புலம்பி இருந்தாங்க. அதான் ஜோக்கே. அதுல மத்தவங்களும் வேணாம், அது அதுல பொறுத்துலன்ட்டாங்க. நான் ஆக்சுவலா வந்து மெயினா பேட்டரி தான். அந்த நம்ம நத்திங் கபோதி மாதிரி சவுண்டும் அந்த அளவுக்கு நல்லா இல்லைன்றாங்க. நத்திங்ல சவுண்டாவது நல்லா இருக்கும், கரெக்ட். இல்ல சவுண்டும் நல்லா இல்லைன்ட்டாங்க. போஸுக்கு மரியாதை கேடாகி போச்சு. சரி, ஓகே. இது பாக்ஸை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி ஸ்மெல் பண்ணி பாருங்க. அந்த வாசம் எல்லா மோட்டரோல எட்ஜி சீரிஸ் பாக்ஸும் பயங்கரமா இருக்கு. என்னங்க இது? நம்ம நார்மலா அடிக்கிற பர்ஃப்யூம் மாதிரி வாசம் அடிக்குது. அதான் ப்ரோ, அந்த பிளசன்ட் அன்பாக்சிங் ஃபுல் பாக்ஸுமே ஸ்மெல் வரும். இது ஃபாகுல ஆக்ஸ் மாதிரி இருக்கு வாசம். அதான் யாராவது லவ் பண்றதா இருந்தா ஃபோன் வாங்கிக்கோங்க. அப்போ மோட்டோ ஃபோன் வாங்கினா சிக்ஸ் வருவாங்க. ஆமா, ஓகே. நிறைய சொனக்கு சிக்கல் வரும். நிறைய சொனக்கு தான்டா. சிக்ஸ் மட்டும் இல்லை, சிக்கலும் சேர்ந்தே வரும். சரி, ஆனால் இந்த ஃபோன் எப்படி இருக்கு? ப்ளஸ் இது வந்து நம்ம கௌதம் ப்ரோட்ட தான் நான் கொடுக்க போறேன். அவர் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போதைக்கு ஒரு கைண்ட் ஆஃப் அதுக்கு நன்றி வந்து இந்த ஃபோனோட ஓனருக்கு நாங்கள் தரோம். ஆமா, நம்ம வெங்கி ப்ரோ என்னையும் யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. சரி, சார் வேல்யூ எங்கால் பயங்கரமா மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. சார் வேல்யூ, ஹெட் சார் வேல்யூ 1.03, பாடி சார் வேல்யூ 1.03. சூப்பர். ஒரே மாதிரி சார் வேல்யூ வர வைக்கிறது அதாங்க சிக்னேச்சர். எல்லா இடமும் இல்லை ப்ரோ, மொத்த ஃபோனுமே சிக்னேச்சரா தான் இருக்கு. அது வேற விஷயம். ஆமா, நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஆமா, ஓகே, ரைட். ஸோ டிவைஸ் வந்து இனிஷியலா ஃபர்ஸ்ட் ஒரு சில நெகட்டிவ்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. சூப்பர். அப்போ சரியா, ஃபர்ஸ்ட் இந்த நெகட்டிவ்ஸ் சொல்லிடுறேன். ஏன்னா அந்த பாசிட்டிவ்ஸ் ஓவர் ஷேடோ பண்ணி என்ன மறக்கடிச்சிட கூடாது. அதனால சரி, டிடபிள்யூஎஸ்ல கால்ஸ் பேசும்போது வால்யூம் போச்சு. சரியா, வால்யூமே இல்லன்றீங்களா? கம்மியா இருக்கு ப்ரோ, கடுப்பா இருக்கு எனக்கு. இதுல பேசும்போது மட்டும் வேற ஆப்டெக்ஸ்லாம் இருக்கு, அப்பயுமே கேவலமா தான் இருக்கு. ஆப்டெக்ஸ் அடாப்டிவ் வரைக்கும் இருக்கு. ஓகே, லாஸ்ட்லெஸ்லாம் இல்ல, அடாப்டிவ் வரைக்கும் இருக்கு. சொல்ல போனா இதே அடாப்டிவ் OnePlus மாதிரி. OnePlusல தான் ப்ளூடூத்ல ரிமூவ் பண்ணிட்டேன். 12 வரைக்கும் நல்லா இருக்கும். 13, 15ல இருந்து கிறுக்கு. அதெல்லாம் அப்படிதான். ஆனா நாங்க ஸ்னாப்டிராகன் கேமிங் ஃபோன்ல அதுக்கு. சரி, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சிக்னேச்சர் ஃபோன் அப்படிங்கறனால கையெழுத்தோட நிறுத்திக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ என்ன ஆகுதுன்னா, ஃபோன் கால் பேசும்போது எனக்கு செம கடுப்பு ப்ரோ. இங்க இருங்களேன், கால்ஸ்க்கு வந்து தான் போட்டிருந்தேன் பிலோ ஆவரேஜ் அப்படின்னு. ஏன்னா எனக்கு ஒரு நிமிஷம் டவுட் இல்ல, நானே அனுபவிச்சேன். நீங்க என்கிட்ட பேசும்போது தள்ளி நீ கட்டாச்சு இல்ல, அது வந்து நெட்வொர்க் இஷ்யூ. அவர் நெட்வொர்க் இஷ்யூ பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு. நான் சொல்றது என்னன்னா, டிடபிள்யூஎஸ்ல வால்யூம் வந்து கால்ஸ்க்கு புஷ் பண்ணுது இல்ல, அதுலயே பிரச்சனை இருக்கு. சரியா, சோ வால்யூம் வந்து காம்படிஷன்ல இருக்கிறவங்களுக்கும் இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இவன் 60% 100ங்கிறான். மத்த போன்ல நாட் பட்ஸ் எப்படி இருந்துச்சு? நாட் பட்ஸ் 4 ப்ரோ எல்லா பட்ஸ்மே இதுல அதுமே வால்யூம் கம்மியா இருந்துச்சா? அது சம லவுடான பட்ஸ். அதாவது எப்படின்னா ப்ரோ, ட்ரெடிஷனலா அந்த பட்ஸ்க்குன்னு ஒரு வால்யூம் இருக்கும்ல கால்ஸ்க்கு, அதுல 60% தான் இதுல வருது. நிறைய பேர் கமெண்ட்ல போட்டுருக்கும் போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, என்ன சொல்றானுங்க இவனுங்க அப்படி நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் சொல்லியிருந்தாங்களே. ஆமா ஆமா, எனக்கு எப்படி இருந்ததுன்னா, என்ன சொல்றாங்க, ஒருவேளை ஏதாவது பிரச்சனை அவங்க ப்ராடக்ட்ல ப்ராப்ளம் எல்லாம் யோசிச்சேன். இவன்ட்ட தான் பிரச்சனை இருக்கு, இவன் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்டேட் கொடுத்தானா அசல்ட்டா ஃபிக்ஸ் பண்ணலாம். கரெக்ட். ஏன்னா ப்ளூடூத்ல அப்டேட்ஸ் தானே. கால் வால்யூம். அடுத்து பாத்தீங்கன்னா RAM மேனேஜ்மென்ட் ரொம்ப அக்ரெசிவ்ங்க. ஒரு 4 ஆப் கடையில அப்படியே வாக்கிங் போயிட்டு 5வது ஆப்புக்குள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் ஆப் வந்து நீ வீட்டுக்கு போடாம துரத்தி விட்டுருது. அதுக்கு தான் ஒருத்தர் போட்டுருந்தாரு பாத்தீங்களா, நான் சிக்னேச்சர்ல 16 GB வாங்கியிருக்கேன், ஜாலியா இருக்கேன். ஆமா, இது 12 GB அது. ஓகே, ஆமா, 16 GB ல அந்த இஷ்யூ இல்லன்னு சொல்லிருந்தாரு. கரெக்ட். அப்பதான் ஒருத்தர் வந்து சொன்னாரு, SMS ரீட் பண்றதுக்கு 2 GB RAM பாக்குதே இந்த ஆண்ட்ராய்டு போன் எல்லாம் அப்படின்னு போட்டுருந்தாரு. RCSங்க, RCS ட்விட்டர்ல அவர் போட்டுருந்தது என்னன்னா, எல்லா ஆண்ட்ராய்டு போனையுமே காமனா அப்படி மொத்த குடுமையும் மொத்தமா எடுத்து இப்படி வச்சு RCS யார் காரணம்? RCS இல்லாத மெசேஜிங் ஆப்பே அந்த வேலையை பாக்குதுங்கிறாரு. அப்போ மெசேஜ் ஆப் ஓபன் பண்ணி ஒரு SMS அனுப்புறதுக்கு 2 GB RAM ஆடா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அது வந்து நாங்க டெக்னாலஜி, அதுக்கு என்ன திட்டிருந்தாருன்னா, டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்னு சொல்லிட்டு ஹார்ட்வேர்ல பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட், சாஃப்ட்வேர்ல நீங்க ஆப்டிமைசேஷன்ங்கிறதே மறந்துட்டீங்க பாத்தீங்களா, நீங்க வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றீங்க அப்படின்னு போட்டிருந்தாரு. ஒரு SMS ஆப்புக்கு 2 GB RAM எல்லாம் மனசாட்சி இல்லாத செயல்ரா அப்படின்னு திட்டிருந்தாரு. ஸோ அது வந்து என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. அடுத்து என்னன்னா, HDR ஃபெயிலியர் வந்து அப்பப்போ எப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் ஒரு காக்கா மூவ் ஆகுது அப்படின்னா, போட்டோ எடுத்தீங்கன்னா காக்கா இருக்காது, காக்காவோட அவுட்லைன் மட்டும் ஆன போட்டோல இருக்கும். அந்த மாதிரி HDR உங்களுக்கு வந்துச்சு. ஓகே, பிரச்சனை இல்லை, அதெல்லாம் கண்டிப்பா வந்துருச்சு. ஸோ ரொம்ப ஃபாஸ்டான பெருமை வேற இல்லை ப்ரோ. ப்ரோ நான் அதெல்லாம் வந்து ஸ்பாட் பண்ணதை தான் போட்டிருக்கேன். அந்த ரிசல்ட் அச்சீவ் பண்ணிட்டேங்க அப்படின்றாரு. அச்சீவ் பண்ணிட்டேன். அதான் என்ன பண்ணிடுச்சு, ஒரு புறா வந்து இப்படி பார்த்துட்டு இருந்ததுங்க சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு. அது இப்படி பார்த்துட்டு இருந்தனால என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நான் போட்டோ எடுக்கிறேன்ல, இப்படி திரும்பிடுச்சுல, இங்க ஒரு தலை இருக்கும், இங்க ஒரு தலை இருக்கும், இங்க இருக்க தலைக்கு ஒரு அவுட்லைன் இருக்கும். அப்ப நீங்க வந்து அத போஸ்ட் போட்டு பாருங்க, அதிசயமா 2 தலை வச்ச ரெட்டை தலை புறா. ஆனா நீங்க ஃபேமஸ் ஆயிருந்தீங்க. அங்கதான் பிரச்சனை. அன்னைக்கு இந்த ரெட்டை தலைன்னு ஒரு படம் பார்க்க போய் இப்படி வாழ்க்கையில ஏமாந்தனோ, அந்த மாதிரி
அந்த மாதிரி இங்க இருக்கிற புறாவோட அவுட்லைன் மட்டும் தான் இருக்கும் மண்டை. இங்கதான் புறாவோட மண்டை இருக்கும், இந்த பக்கம் ஒரு கோஸ்ட் இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு சில பிரச்சனைகளை ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். அப்புறம் அக்கேஷனல் பக்ஸ் இருக்கு ஓஎஸ் லெவல்ல. திடீர்னு பார்த்தா டைலர்ல வந்து ஓவர்லே ஆப்ஷன் நான் கொடுக்காத மாதிரியும் வரக்கூடிய கால் சவுண்ட் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும். அது நான் லைவாவே பார்த்தேன். போன வாட்டி வீடியோஸ் எடுக்கும்போது கால் ரிங் மட்டும் அடிக்குது, இதுல டிஸ்பிளேல காட்டல. பார்த்த நோட்டிபிகேஷன் இறக்குனா தான் அங்க காட்டுது. எதுக்குன்னா ஒளிச்சு வச்சிருக்கேன் நான். செக்யூரிட்டி ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க, என்ன இழுத்து அட்டன் பண்றா, ஒரு 4 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போ அப்படிங்கிறாங்க. சூப்பர் இம்ப்ளிமெண்டேஷன். ஆமா. ஸோ அது வந்து அக்கேஷனலாக இந்த மாதிரியான ஒரு சில பக்ஸு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து டார்க்கராகவும் ஹை கான்ட்ராஸ்டாகவும் எடுக்குது. அப்பப்போ எப்படி இருக்கு, அது பேட்டர்ன் வேலிடேஷன். அதான் அது வந்து நீ வெளிப்புற செவத்துல மட்டும் அந்த பெயிண்ட் அடிச்சுனா உள்ளே அடிச்சிட்டியா, கொஞ்சம் டார்க்காவே இருந்தது. நான் அதனால கொஞ்சம் எக்ஸ்போஜர் பூஸ்ட் பண்ண வேண்டியதான். அப்படியே எப்படி இருக்குன்னா ரெனோவில் நான் பார்த்தேன்ல ஒரு சில விஷயங்கள் அதே மாதிரி தான். அதுவும் ஹை கான்ட்ராஸ்ட்ல எடுக்கிறேன், லோ எக்ஸ்போஷர்ல எடுக்கிறேன். இதுவும் அதே மாதிரி அப்பப்போ சொதப்புது. அது நீங்க வந்து லைட்டா கொஞ்சம் படிட்டிங்கரிங் பார்த்து சரி பண்ண வேண்டியதா இருக்கு. அது ஒண்ணு. அப்புறம் கலர்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா நேச்சுரல் வச்சிங்கன்னா கொஞ்சம் மியூட்டடா இருக்கு. இதுவே வந்து சிக்னேச்சர் ஸ்டைல் விவிடுன்னு இருக்கு. அதை வச்சா இந்த மாதிரி ரொம்ப ஹை கான்ட்ராஸ்ட் அண்ட் லோ எக்ஸ்போஷர் கொண்டு போயிடுது. ஸோ இங்கிட்டும் அவனை நம்பி நான் இறங்க முடியல, இங்கிட்டும் அவனை நம்பி இறங்க முடியல. ஆனா நிஜமா சொல்ல போனா மோட்டரோல இவ்வளவு நல்லா போட்டோ எடுக்குமான்ற அளவுக்கு ஒரு சில இடத்துல நல்லா. அது ஆனா உண்மையிலே நல்லா இருந்துச்சு, சாம்பிள்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஆமா. ஸோ அடுத்து என்னன்னா அந்த 4K 60 FPS வந்து நீங்க சப்போஸ் ஃப்ரண்ட்ல யூஸ் பண்ணலாம். ஆனா ரொம்ப ரிலேபிளான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கோளாறு தான். நீங்க 4K 60 FPS யூஸ் பண்ணீங்கன்னா செம்மையா இருக்கு. ஷேக் 4K 30 ல நல்லா இருக்குது. 30 ல ஓகே. ஆனா நீங்க சொன்னீங்க ஞாபகம் இருக்கு. அதனால 4K 60 வந்து கொஞ்சம் கோளாறு தான். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் குவாலிட்டி நல்லா இருக்கும். இப்போ ட்ரைபாட்ல வச்சு எடுக்க போறாங்கன்னா அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அடுத்து வந்து இந்த நெட்வொர்க் இஷ்யூ நான் சொல்லியிருந்தேன். அது நெட்வொர்க் இஷ்யூ தாண்டி இருக்கலே பெரிய பெத்த இஷ்யூங்க இது. ஹாப்டிக்ஸ் அவ்வளோ அற்புதமா இருக்கு. ஆனா காலுக்கு வைப்ரேஷனை வந்து எங்கேயோ கொண்டு போய் கஞ்சத்தனமா வச்சிருக்கானுங்க. கால் வைப்ரேஷன் நான் பல தடவை மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. இப்படி உட்காந்துருக்கும் போது கூட மிஸ் ஆகுது ப்ரோ. எப்படி ஒரே மோட்டர் தானே, அப்புறம் ஏன் அந்த கால் ஃபெசிலிட்டிக்கு ஒழுங்கா இம்ப்ளிமெண்டேஷன் கொடுங்க. நான் இத்தனைக்கும் கால் நான் உள்ள போய் ஹாப்டிக்ஸ்லாம் பார்க்கறேன். கீபோர்டுக்கு நல்லா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. கீபோர்டுக்கு பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு. எனக்கு இது போதும்னு தான் எனக்கு தோணுது. நல்லா தானே இருக்கு. ஆனா காலுக்கு நல்லா இல்ல. அது ஒருவேளை வைப்ரேஷன் பேட்டர்ன் இஷ்யூவா? ஏன்னா அதுவும் ஒரு ரிதம் தானே. ஆமா, அந்த இஷ்யூவான்னு தெரியல. அந்த சூஸ் பண்ற ஆப்ஷன் இருக்கா? வைப்ரேஷன் மோட்லயே ஹார்ட் பீட் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குமே, அந்த மாதிரிலாம் இல்லையா? இதுல என்ன ஹைலைட்னா இந்த போன்ல மட்டும் இல்ல, Edge 70 தான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கால் மிஸ் ஆச்சு எனக்கு. ஓகே, இதுலயும் மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நான் சரி இந்த மாதிரி வீடியோ பண்ணும்போது வைப்ரேஷன் ப்ரொஃபைல் போட்டுட்டு பாக்கெட்ல வைப்பேன். இதுல வேற போன் இருந்தாலே அதுல காட்டாது வேற. இதுல இந்த வைப்ரேஷனும் பிரச்சனைனா அப்புறம் எப்ப தாண்டா போன் எடுத்து நான் பேசுறது? நானா லவுட் வச்சு பேசிக்கணும். அப்படி இல்லைன்னா சில சமயம் டெலிவரி பர்சன் இருக்காங்கல்ல, ஒருத்தர் பொறுமையான ஆள் போல கதவை திறந்து நேரம் என் ரூமுக்கே வந்துட்டாரு. ஐயா இருந்தாங்க வச்சுக்கோங்க. எத்தனை வாட்டி உங்களுக்கு ஃபோன் பண்றது? இதுல 1க்கு 9 ஃபோன் வேற. சரி, அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் நல்லா இருக்கு. ஓகே, ஆமா, டபுள் டாப் டு ஸ்லீப் இதெல்லாமே நல்லா இருக்கு. டிஸ்பிளே அவுட்டோர்லயும் நல்லா இருக்கு, இன்டோர்லயும் நல்லா இருக்கு. லோ லைட் சிச்சுவேஷன்ல யூஸ் பண்றதுக்கும் நல்லா இருக்கு. குவாட் கர்வ், உங்களுக்கு இந்த டெம்பர்லாம் கொஞ்சம் கடிதான், ஆனா டிஸ்பிளே சூப்பரா இருக்குங்க. அதை நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. பில்ட் குவாலிட்டி செமையா இருக்கு. சைடு மெட்டல் ஃப்ரேம், பின்னாடி பேண்டோன்லாம் கிடையாது. ஆனா அந்த சிக்னேச்சர் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி இதுவும் பேண்டோன்ல ஒரு கலர் ஆமே அப்படின்னு தான் சொன்னாங்க. அது கரெக்ட். ஆனா இங்க எங்கேயுமே பேண்டோன்லாம் இருக்காது, போட்டுருக்க மாட்டான். அதுல பாத்தீங்கன்னா பேண்டோன் பீல் அப்படிலாம் போட்டுருப்பாங்களா, அந்த மாதிரிலாம் இருக்காது. செம்மையா இருக்கு மெட்டீரியல். மோட்டரோலா லோகோவே பட்டைய கலப்புது. கேமரா மாடியூல் வந்து கிட்டத்தட்ட எல்லா போன்ஸ் மாதிரி தான் இருக்கு. மோட்டரோலா போன்ஸோட ட்ரெடிஷனல் லுக் தான். ஆனா அதுலயும் வித்தியாசம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் பெருசா கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கொயர் எப்பயுமே பட்ஜெட் போன்ஸா கொஞ்சம் சின்னதா இருக்கும், இது வந்து ரொம்ப பெருசா இருக்கு. ஆமா, சோ அதனால கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். டாப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கருக்கு வெண்டே இருக்கும். அது 50-50 கரெக்டா இருக்குன்னு சொல்லிருந்தீங்க. நல்லா இருந்தது, சூப்பரா பண்ணிருந்தாங்க. நல்ல ஸ்பீக்கர். ஏன்னா பெரிய பிராண்ட்ஸ் 70-30 இல்ல 60-40 தான் பண்ணுவாங்க. இவன் பெர்ஃபெக்ட்டா பண்ணது நல்லா இருந்துச்சு. சீரியஸா நல்ல ஸ்பீக்கருங்க. அது அற்புதமா இருந்தது. சூப்பர். டால்பி அட்மாஸ்ன்னு சொல்லி கிளைம் பண்றாங்க இல்லையா, ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அதெல்லாம் நல்லா இருக்கு. அதுல அந்த பக் இருக்கு ப்ரோ, சும்மா பாட்டு பிளே ஆகும்போது டால்பி அட்மாஸ் டிசேபிள் பண்ணலாம். அதுதான் சொல்றேன். Edge 70ல இதுலயும் இருக்கிறது காரணம் வந்து Android 16 இருக்கும்னு ஹரி சொன்னான். சரி, ஓகே. ஆனா இது எப்படி போய்கிட்டு இருக்குன்னா, Edge 70ல வந்து பாட்டு பாடுறதெல்லாம் நிறுத்திவிட்டு கடையை சாதிட்டு போகாது. பாட்டு பாடுறதை நிறுத்தி விட்டுரும், சிஸ்டம் UI கிராஷ் பண்ணி விட்டுரும். இதுல அதுதான் இது ஒரு படி மேல போகும். அப்புறம் அதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சேன். இதுல வந்து சிஸ்டம் யூஐல அடிஷனலா ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. எப்படின்னா இதுல வந்து ஃப்ரீ ஃபார்ம்னு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஆமா, ஃப்ரீ ஃபார்ம். ஆமா சொன்னாங்க. அது வந்து இதுல கிடையாது, Edge 70ல கிடையாது. ஓகே, சோ சிக்னேச்சர் மட்டும் கொடுத்துருக்காங்க. சிக்னேச்சர்ல மட்டும். ஆனா ஃப்ரீ ஃபார்ம் G சீரிஸ்லலாம் இருந்துச்சாமே, நம்ம ஆளுங்க யூஸ் பண்ணிட்டு போட்டுருந்தாங்க. ப்ரோ நான் G சீரிஸ்ல யூஸ் பண்றேன் ப்ரோ. ஆனா Edge 70ல இல்ல. அதுதான் அப்டேட்டே வரல சொல்றீங்க. அப்புறம் அப்டேட்டே வரல நீங்களே, அதான் ஜோக்கு. இதுக்கப்புறம் வர அப்டேட்ல உங்களுக்கு Edge 60 சீரிஸ்க்குலாம் அப்டேட் வந்துருச்சு, 50 சீரிஸ்க்குலாம் வந்துருச்சு, 70க்கு வரவே இல்லை அப்டேட். அதான் ஜோக்கே. என்ன சொல்ல நினைச்சிருப்பாங்கன்னா அப்டேட் கொடுத்தா பிரச்சனை இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப கடைசி ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன். நீ அப்டேட் கொடுத்தா தான் இன்னும் நிறைய பக் வருதான். அதனால சரிங்க.
சரி அது ஒண்ணா. அப்புறம் சைடுல வந்து இந்த மோட்டோவுக்கான ஏஐக்கு அது இருக்கு. அது பர்பஸ் அப்படின்னும் போது நான் பெருசா அதை யூஸ் பண்ணல. பட் ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி என்னன்னா அதுல எந்த ஏஐ வேணாலும் வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. அது ஒரு அட்வான்டேஜ் தான். ஜெமினி, சாட் ஜிபிடி எது வேணாலும் வச்சுக்கலாம். எனக்கு என்ன வருத்தம்னா ஹோம் ஸ்கிரீன்ல இப்படி வச்சு பழகினால பட்டன் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி தான் இருக்கு. அது ரீமேக் பண்ண முடியுமா வேற எதுக்காது? அழுத்துனா என்ன ஆகுது? அப்படியே ஜெமினி தான் வருவியாடா. அப்ப நம்ம பிளே ஸ்டோர்ல இருந்து மேபி தேர்ட் பார்ட்டி ஆப் வச்சு ரீமேக் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷன்லாம் இப்போ கஸ்டம் ராம்லாம் ஓபன் பண்ணி விட்டா தெரிக்க விடலாம் ப்ரோ. அது கரெக்ட். இது வந்து எதுக்குனாலும் யூஸ் பண்ணலாம். மோட்டோக்கும் கிடைக்குதா? இது ப்ரோ சிக்னேச்சர்க்குலாம் கிடைக்குமா ராம்? தெரியலையே. ஏன்னா புது ஃபோன்ல. மத்தபடி வந்து மோட்டோ ஆக்ஷன்ஸ் சாப் லெவல் அதுதாங்க சிக்னேச்சர் எல்லாரும் கேமரா ஓகே அதெல்லாம் அவ்வளவுதான். சூப்பர் குடுகுடுப்பு. ரியர் ஃப்ரண்ட்னு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கலாம். அதெல்லாம் மாசா இருக்கு. அப்புறம் அதான் பாட்டம்ல இருந்து பாத்தீங்கன்னா டுவல் சிம் ட்ரே, அப்புறம் இது டைப் சி பிரைமரி பிளஸ் சார்ஜிங் நல்லா ஃபாஸ்டா இருக்கு. அதெல்லாம் நல்லா இருக்கு. சூப்பர். ஸோ ஓவராலா வந்து ஃபோன் வந்து நல்ல ஃபோன் தான். பேட்டரி லைஃப் உங்களுக்கு? பேட்டரி லைஃப் வந்து கண்டிப்பா 6 ஹவர்ஸ்லாம் ஈஸியா அடிச்சிடலாம். ஸோ சிங்கிள் டே எல்லாம் யூஸ் பண்ணிடலாம். அதான் ப்ரோ யாருன்றத நான் கேமரா கோளாறு, அதனால அடிக்கடி கேமரா ஆன் பண்ணிட்டு கேமரா யூஸ் பண்ணா எல்லா கேமரா யூஸ் பண்ணாதவங்களா இருந்தாங்கன்னா அவங்கள நான் சொல்றதோட நல்ல பேட்டரி லைஃப் சொல்லுவாங்க. அப்ப வெங்கி ப்ரோலாம் நல்லா வந்திருக்கும். அவருக்குலாம் ஜாலியா இருக்கும். அவர் தான் சொன்னாரு எங்கேயோ ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தாரு, அதுக்கெல்லாம் பேட்டரி நல்லா நின்னுச்சு ப்ரோ. 5200 mAh வச்சு எப்படி மோட்டோல ஹேண்டில் பண்ணானே தெரியல. பரவாயில்ல நல்லது. ஸோ அதெல்லாம் சூப்பருங்க. சொல்ல போனா அதான் இப்போ கால்ஸ் அது பிரச்சனை. அக்கேஷனலா ஒரு 10 கால்ல ஒரு 2-3 கால் சொதப்போம். அப்புறம் வந்து டயலர் கூகுள் டயலர், சோ கால் ரெக்கார்டிங்க்கு பீப் சவுண்ட் வரும். அது நீங்க வந்து அதே மாதிரி என்ன நம்பர்லாம் ரெக்கார்ட் பண்ணுமோ நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த ஒரு சில விஷயங்கள் இருக்கு. மோட்டோரோலோட லான்ச்சர் வந்து கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. கூகுள் லான்ச்சரை விட ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அப்புறம் இப்போ அந்த ஓவரால் கஸ்டமைசேஷன் ஆஸ்பெக்ட்லயும் கொஞ்சம் ஒர்க் பண்ணது நல்லா பண்ணிருக்காங்க பர்சனலைசேஷன்ல. சோ அதுவும் நல்லா இருக்கு. அப்புறம் அந்த டிஸ்பிளே நான் சொன்ன மாதிரி அவுட்டோர்ல நல்லா இருக்கு. அண்ட் வீடியோ பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு. கேமராவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் ஃபீட்பேக் கொடுத்துட்டேன். அதான் உங்களுக்கு சாம்பிள்ஸ் நம்ம நிறைய பார்க்கலாம். பிட்வீன் சென்சார்லாம் போக முடியாது. சரியா நிறைய சாம்பிள்ஸ் எடுத்துட்டேன். பிட்வீன் சென்சார்னா எப்படி சொல்றேன்னா இப்போ வீடியோ எடுக்கும்போது ரியர்ல நான் வேணா டிராவல் பண்ணலாம். ரியர் டு ஃப்ரண்ட், ஃப்ரண்ட் டு ரியர் அதெல்லாம் பண்ண முடியாது. பாவம் காமேஷ் ப்ரோ எல்லாம் வாங்கியிருப்பாரு இதை. அவருக்கு தான் அதெல்லாம் தேவை. நாட்டுல ரொம்ப அவசியம். அவரு அப்பதானே ஃபர்ஸ்ட் இதை கண்டிஷனா வைக்கிறாரு. அவர் ஆல்ரெடி இப்போ ரெனோ நீங்க வாங்கிக்கிறீங்களா? இது ரேணுகாவா? ஏன் ரேணுகா இப்பதான் வாங்கி ஒரு வாரம் கூட 2 வாரம் கூட ஆகல. அதான் அதுல இருந்து இன்னும் வேற ஏதாவது டெஸ்ட் பண்ண போலாம்ல. கம்யூனிட்டிக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண வேணாமா? வாங்கிக்கிறீங்களா? X9 அல்ட்ரா லான்ச் ஆகுது, வாங்க சொல்லுங்க. வாங்கிடுவாரு. அப்புறம் வாங்க சொல்லுங்க. அதான் நீங்க மினி வாங்கிக்கணும். ரெனோ என்னத்துக்கு? அது அவருக்கு நீங்க ஹெல்ப். புது போன் தானே, நல்ல ரேட்டு போவோம், வெளியிலே வித்துடலாம். ஒரு தடவை தான் ரிஸ்க் எடுங்களேன். நீ ஏறி ஆடு கபிலா, முன்னாடி போய் வலிக்கு விழுந்து. ஐயோ அவர் விவோ X300 நல்லா இருக்குனார்ல, X300 அல்ட்ரா வாங்க சொல்லுங்க. ஃப்ளிப்கார்ட்ல தான் லான்ச் ஆகுது X300. ஆமா அது ஒரு மாசா இருக்கும். நம்பலாமா? நம்ம சேனலுக்காக தியாகம் பண்ணிட்டோம். சரி சொல்லி பாக்குறேன். சரி ஆனா ஆக மொத்தங்க கேமரால நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து நல்லா பண்ணிருக்காங்க. லோ லைட் எல்லாமே இருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு எப்படி பார்த்தாலுமே யூஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்லயா இருக்கட்டும் இல்ல LPDDR5X இதெல்லாம் உங்களுக்கு அட்வான்டேஜ் தான். அவன் அந்த 30K ரேஞ்சிலே ஒழுங்கா கொடுக்கறதே ஒருத்தன் ஒழுங்கா கொடுக்குறான், கட் டவுன் பண்ணாம. அது இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா 186 கிராம்ஸ்ங்கறனால கையில போன் சூப்பரா இருக்காது. ஆனா நல்ல வைடான ஒரு டிஸ்ப்ளே. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சதே, வைட் டிஸ்ப்ளே டைப் பண்ண சூப்பரா இருக்கும் ப்ரோ. ஆனா 165 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம 165 இருக்கானே நமக்கு தெரியாது உண்மையா சொன்னா. ROG 1 பில்லியன் கலர், அதுவும் பாத்தீங்கன்னா ஓகே நிறைய இடத்துல சொல்ல போனா ரொம்ப விவிட் டிஸ்பிளேங்க. இதுல எடுக்கிற போட்டோலாம் நான் இதுல பாத்துட்டு இவ்வளவு விவிடா எடுத்துருக்குது அப்படின்னு நினைச்சேன். அந்த போட்டோ பக்கத்துல இருக்க போனுக்கு அனுப்புறேன், பரத்துக்கு அனுப்பினா பரவாயில்லடா ஓகே ஆனா கொஞ்சம் மியூட்டடா இருக்குடா அப்படிங்கிற. நீ மியூட்டடாவா? இதுல எனக்கு வைப்ரண்டா இருந்தது. ஏன்னா டிஸ்பிளே மோட்டோரோலா டிஸ்பிளே எல்லாமே காலிபிரேஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க உள்ள போய் எல்லாம் மாத்திக்கணும் போல. நல்ல வைப்ரன்ஸ். நீங்க வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா தைடன்னு இருக்கும். பாத்துட்டு நாம எடுத்துருக்குறான்டா டேரக்டர் அப்படின்வீங்க. பக்கத்துல இருக்க போன்ல பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும். பயங்கர வைப்ரன்ஸ். அது ஒரு மேட்டர் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மொத்தம் 450 மெகாபிக்சல் கேமரா நல்லா வேலை செய்யுது. அண்ட் உங்களுக்கு சவுண்ட் பை போஸ் வந்து ஸ்பீக்கர்ல ஓகே, ஹெட்ஃபோன்ஸ்ல வந்து கொஞ்சம் மிக்சட் ஃபீல். மியூசிக் லிசன் பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப அப்படியே அப்பா ஒரு ப்ரீமியம் அந்த ஃபீல்லாம் வரல. கொஞ்சம் அங்க இங்க இருக்கணும் தான் இருக்கு. ஸோ மற்றபடி வந்து 90 வாட் வயர்டு சார்ஜிங் சப்போர்ட்டும் 50 வாட் வயர்லெஸ்லாம் நம்ம யாரும் எதிர்பார்க்கல. கரெக்ட். 90 வாட் வயர்டு நல்லா இருக்கு. நான் வந்து 45 வாட் PPSல போட்டாலே ஃபாஸ்ட் ஆயிருது. ஏன்னா 5000 மோர் தென் எனஃப் தான் எனக்கு தெரிஞ்சு. அது 45 வாட் சப்போர்ட் மோர் தென் தான். ஸோ அதெல்லாம் ட்ரெடிஷ்னல், அதெல்லாம் மாசு. ஸோ ஆக மொத்தம் சொல்ல போனா குயிக்கா டக்குன்னு ராப் அப் பண்ணிருப்பேன். நல்ல டிவைஸ் தான், வித் சம் ஹிக்கப்ஸ் அங்கேயும் இங்கேயும். வாங்கினா 16 1TB அது வாங்கினீங்க செட்டில்டுங்க. சீரியஸா எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மல்டிமீடியா போனா யூஸ் பண்ணுங்க.
கேஷுவல் யூசருக்கு சூப்பரா கேட்போமா மோட்டோ ஐயா பார்த்து பண்ணுங்க. ஆமா ஒரு 4 அப்டேட் விட்டீங்கன்னா மாசம். அந்த கூப்பன் வேற ஏதோ சொல்லியிருந்தாங்களே, நீங்க கூட ஷார்ட்ஸ் போட்டிருந்தீங்களே 5000 அப்படியே ஃபிளாட் ஆஃப். நீங்க வந்து வேற ஏதோ ஒன்று சொன்னீங்க, வேற ஒருத்தர் போட்டிருந்தாரு ஏதோ டெக். ஆமா இல்ல சுரேஷ் ப்ரோ அனுப்பியிருந்தாரு அந்த வீடியோ. ஆமாங்க ஒரு வீடியோ ஒன்று அனுப்பியிருந்தாங்க, இதுக்கு ஏதோ தனியா கூப்பன்லாம் வேற மனோஜ் ஏதோ சம்திங். ஆமா நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நீங்க 5000 ஃபிளாட்டா மைனஸ் ஆகுதுங்க. அது இல்லாம கார்டு ஆஃபர் 7000. நம்ம 7500. அப்ப என்ன ஆயிடும் உங்களுக்கு வந்து சரியான டீல். 50sல 1 TB கிடைக்கும். சரியா? அப்புறம் 7 வருஷம் அப்டேட் மறந்துடாதீங்க. ஆமா 7 வருஷம் அப்டேட் வரும். சோ ஏய் ஜெஸ்டர் ஒரு நிமிஷம் போனை போட்டு ஆட்ட விட மாட்டானே. மத்தபடி வேற லெவலுங்க. LTP ஒன்னால பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் வெறுப்பேத்தலாம். நிறைய ஷோட ஒரு நத்திங் வீடியோ வரும், அதுல எவ்வளவு வெறுப்பேத்திருப்பேன்னு பாருங்க. பக்கத்துல நத்திங் அவன வெறுப்பேத்தலாம் இப்படி தட்டிட்டு சரி LTP எல்லாம் இருக்கு நிறைய. உன் போன் அதுக்கு ஒரு கொடுப்பன வேணும். அப்படிதான் ரைட்டுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா தாராளமா கேளுங்க கமெண்ட் செக்ஷன்ல. எப்பயும் மாதிரி கமெண்ட்ஸ் வீடியோல நான் அதை அட்ரஸ் பண்றேன். எனக்கு வந்து ஐ எம் ஆக்சுவலி சாட்டிஸ்ஃபைட் வித் இந்த டிவைஸோட நான் சாட்டிஸ்ஃபைட் தான் உண்மையை சொன்னா. ஆனா ஒரு சில காம்ப்ரமைஸ் இருக்குல்ல, எனக்கு அது பிரச்சனையா இருந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா கால்ஸ் வந்து கொஞ்சம் கடிதான். வைப்ரேஷன் ஸ்ட்ரென்த் வந்து கால் வைப்ரேஷன் கொஞ்சம் கடிதான். ஓகே மற்றபடி அலார்ம்லாம் எப்படி தெரியுமா, என் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் எழுந்து அந்த அலார்ம் ஆஃப் பண்ண போறியா இல்லையா அப்படின்னு அவ்வளோ லவுடா இருக்கும். வேற லெவல் கிரேசி. இப்போ இங்க பாருங்களேன், நான் பரத்திட்ட கூட நீங்க அதான் சொல்லிட்டு இருந்தேன், ஏய் இதுல அலாரம் வச்சா வீட்டுல இருக்கிற எல்லாரும் விளக்குமாறு ஏதாவது பக்கத்துல இருந்து எடுத்து அடிச்சிருவாங்க போலடா. பரவாயில்ல நல்லா இருந்தா சரி. என்ன சவுண்டு இங்க இருங்க. இருட்டில் அடிச்சா என்ன ப்ரோ ஆகும்? விடிய காலம் 4 மணிக்கெல்லாம் அடிச்சதுன்னா இல்லை இந்த ஃபோன் காதிலே விழுவாதுன்னாங்களா, அவங்க வாங்கி வச்சுக்கலாம். எனக்கு அலாரம் அடிச்சாலே எனக்கு கேட்கவே மாட்டேங்குது அப்படின்னா அவங்களுக்கு பெஸ்ட். அலாரம் அடிச்சா கேட்க மாட்டேங்குதா? இனிமே அவ்வளோதான், பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் வீடு தேடி வருவாங்க. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நீங்கள் நம்ம மோட்டரோலா சிக்னேச்சர் பற்றி பார்க்க போகிறோம். கௌதம் ப்ரோ வந்து ஒரு S26 அல்ட்ரா யூஸராக அவருக்கு மோட்டரோலா சிக்னேச்சர் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு சில பாயிண்ட் சொல்ல முடியும். என் பார்வையில் மோட்டோ சிக்னேச்சர் ஐ எம் வாட்சிங். ஆனால் இதுக்கு வந்து முன்னாடியே இவருக்கு வெங்கி ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிடுறேன். சரி, ஆனால் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னா கையில் ஃபோன் எடுத்தாலே பிடிச்சிரும் யாருக்கா இருந்தாலும். அண்ட் டிஸ்பிளே செம ப்ரீமியமாக இருக்குது. அந்த ஃபீல் ப்ரோ என்ன ப்ரோ இவன் ரொம்ப ஓவர் வைப்ரண்ட் ஃபீல் பார்த்தீங்களா? ஆமாம், நான் நேச்சுரலில் தான் வச்சிருந்தேன். வாங்கினோடனே நேச்சுரல் மாற்றிட்டேன். ஏன்னா என்ன ரொம்ப அடிச்ச மாதிரி இருந்துச்சு டிஸ்பிளே. பச்சை கலரை காமிச்சா இதில் வேற பச்சை காட்டுது. ஆமாம், ரியல்மியோட பட்ஸ் பச்சை காட்டுது, அடிக்க கலர். சரியா? அதனால கொஞ்சம் ஓவர் வைப்ரண்ட்டு. இதை அதில் காமிச்சேன்னா எனக்கு மஞ்சள் வந்து ஆரஞ்சா மாறும், அந்த அளவுக்கு வைப்ரண்ட். உங்களுக்கு RGB கலர்ஸ் கொடுத்துருக்கோம். ஆமா, ஸோ அந்த வைப்ரன்ஸ் வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லா தூக்கலா இருக்கு. அது போட்டோஸ்ல பார்த்தாலும் சரி, அதே போட்டோ வேற போன்ல அனுப்பி பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கு. நான் என்ன பண்ணிட்டேன், பரத்துட்டு கேட்குறேன், மச்சான் பயங்கர வைப்ரண்டா இருக்குதுடா பாத்தியா? எங்கடா வைப்ரண்டா இருக்கு, நார்மலா இருக்கு அப்படின்னு. யோ நீ அனுப்புனது இல்லை, நார்மலா தான் இருக்கு அப்படின்னு பார்த்து. உன் டிஸ்பிளேல ஏதாவது பிரச்சனையா படுறா? அப்புறமா தான் தெரியுது இவன் தான் பிரச்சனை, யூஸ் பண்ண சிக்னேச்சர் அப்படின்னு. சிக்னேச்சரும் சரி, டிஃபால்ட்டா விவிட் தான் வச்சிருக்கான். ப்ரோ H70 அப்படிதான், மோட்டரோலாவே விவிட் தான். ஏன்னா நாங்க பேண்டானுங்க அடிப்போம் ஃபுல்லா. ஆமா, எல்லாரும் கேமரால அடிக்கிறாங்கல்ல, உள்ள பூந்து அடிப்போம்ல, இது சும்மா டிஸ்பிளேல அடிக்கிறோம். இல்ல அப்படிதான் இருக்கு. எல்லாரும் வந்து போட்டோ எடுத்து பெயிண்ட் அடிக்கிறாங்க, இவன் வந்து எடுத்த போட்டோ பெயிண்ட் அடிச்ச மாதிரி காட்டிக்கிறான். ஆனா நம்ம மத்த போனுக்கு அனுப்புனா நல்லா இருக்கு. ஆமா ரைட், அதான் டிஸ்பிளேல மட்டும் பெயிண்ட் அடிச்சிக்கிறான். அப்படி எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை இருக்கீங்கன்றத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நான் இப்பயே சொல்லிடுறேங்க, இதுக்கு ஸ்கோர் வந்து ஐ வில் கிவ் 70 out of 100. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு 85 80க்கு மேல வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அதில் ஒரு சில கான்ஸ்லாம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் கான்ஸ் சொல்லியிருக்கேன். தயவு செய்து ப்ளூடூத் ஆடியோ மட்டமா நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. சரி, கால்ஸுக்கு பார்த்தீங்களா, அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா. கால்ஸில் வந்து அந்த நடுவில் விட்டு கேட்கறது இருக்குங்க, அதை விடுங்க. ப்ளூடூத் ஆடியோவில் கால் எல்லாமே கம்மியாக இருக்குங்க. அதில் ப்ளூடூத் கால்ஸுமே கம்மியாக இருக்கு, பாட்டு கேட்டாலும் கம்மியாக இருக்கு. இத்தனைக்கு LHDC V5 காட்டுது. இதுல போட்ட உடனே ஃபர்ஸ்டே காட்டுறான், டே LHDC வெர்ஷன் 5 அடாப்டிவ்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதுவும் ட்ரை பண்ணேன். நான் போயிட்டு எல்லா கண்ட்ரோலையும் மாத்தி பார்த்தேன். உள்ள இவனோட EQ-லையும் போய் மாத்தி பார்த்தா அப்பயுமே வால்யூம் லோவா தான் இருக்கு. பாட்டு கேட்டே மாத்திட்டாருன்னா போனே ரீபூட் ஆயிருக்கும். LHDC மாதிரி இல்லையேடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரி, அதான் இதுல வந்து மொத்தம் மோட்டரோலால ப்ளூடூத் ரிலேட்டடா அது நீங்க ஆடியோ என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கிடையாது. ஆனா IEM அவுட்புட் தரோம், அவுட்புட் சூப்பரா இருந்துச்சு. நான் பாட்டு தேங்க்யூ ஸ்னாப்டிராகன். எஸ், இந்த போர்ட் வந்து சூப்பரா ஒர்க் ஆகுதுங்க. அண்ட் இதோட ஆடியோல பெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ், செம்ம குவாலிட்டி, செம்ம கிளாரிட்டி, செம்ம நல்ல ஸ்பீக்கர், நல்ல லவுடா. ஏன்னா 50-50 கொடுத்துருக்காங்கல்ல, அதனால எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க, சூப்பரா இருந்துச்சுங்க ஃபோன். சரி, வேற ஏதாவது கான் இருக்கா ப்ரோ? கால்ஸையும் ப்ளூடூத்தையும் தவிர மற்றபடி எனக்கு வேற எதுவும் கான்ஸா தெரியல. எனக்கும் அப்படிதான் இருந்தது. கேமரா வந்து 60,000 ஃபோனுக்கு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கு. ஓஹோன்ற கேமரா கிடையாது, இட்ஸ் குட் ஃபார் தி பிரைஸ். எனக்கு என்ன வருத்தம்னா, இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஃபோன் தான் ஃபோனுக்கு முக்கியம் அப்படினா, அதனால தான் ஃபர்ஸ்ட் திட்டுறது. ஆமா,
ரெண்டாவது பெரும்பாலும் எங்க போனாலும் ஃபோன் காலே நான் ப்ளூடூத்ல தான்டா பேசுவேன். Correct. எத்தனை வீடியோல சொல்லிருப்பேன். ஆமா ஐயா அதுல எல்லாரும் பேசுறது தான் ஓரளவு சேஃப். நான் பார்த்தா இப்ப அதுல பேச முடியாது. பேசுறது கேட்காது ப்ரோ. நான் என்ன பண்றேன் உடனே அப்படியே லூசு பிக்சல் பட்ஸ் ஒன்றுல தான் சரியா இல்ல. ஃபுல் வால்யூம்ல இருக்கு. தேய்ச்சா வால்யூம் ஏறும்ல பட்ஸ் ப்ரோ. அது டிடின்னு ஃபுல் சார்ஜ் ஃபுல்ல தான் இருக்கு அப்படினு. வேணா அப்படிங்குது. நான் ஒண்ணல பக் போல. சரி ஒரு தடவை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ண சரியாயிடும். LHDCலயே அப்படி தானே இருக்கு. LHDCலாம் போட்டா ஒர்க் ஆகிற ஃபோனில் போட்டிங்கன்னா 40 தான் வால்யூமே வைக்க முடியும். 40க்கு மேலே போனால் காது வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும்போது இவன்ட்ட 80, 90, 100 அப்பதான் ஓரளவுக்கு கேட்கலாம். இதெல்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணலாம். சீரியஸா பண்ணலாம் ப்ரோ. ஏன்னா சாஃப்ட்வேர் கோடக் அப்டேட் தானே. என்ன இன்னொரு பிரச்சனை Edge 70 நான் யூஸ் பண்ணும்போது அதில் டிசம்பர் அப்டேட் இருந்தது. இப்பயும் அதான் இருக்குதான். ஆமா நீங்க அதுக்கு அப்டேட்டே வரலன்னு சொல்லியிருந்தீங்களா? கரெக்ட். அதோட யூசர் ஒருத்தன் ட்விட்டர்ல போட்டிருக்கான், ஐயா நான் மோட்டோல வாங்கியிருக்கேன், அது Edge 70 வாங்கியிருக்கேன் அப்படின்னு. அது இன்னும் வந்து அங்கேயே தான் இருக்கு. எங்க இருக்குப்பா? டிசம்பர்லயே இருக்கு. ஆமா உங்களுக்கு அவ்வளோதாங்க போதும். உங்களுக்கு அவ்வளோதான். ஃபோன் நல்லா இருக்கு அதனால அவங்க எதுவும் அப்டேட் பண்ணல. சரி ப்ரோ இப்போ வருவோம். பில்டு குவாலிட்டி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குங்க. எங்க ஆஃபீஸில் மிரண்டாங்க உண்மையிலேயே இது மோட்டோ ஃபோனா சொல்லு. ஃபோனா அதுவும் 60,000 ரூபாய்க்கு 1 TB. என்னையா சொல்ற? 16 GB ரேமா? என்னையா சொல்ற? சாக்க குறை இப்போ எல்லா டிவைஸ் ரேட்டும் ஏறிட்டு இருக்கு. ஆமா இவன் தான் ஓரளவுக்கு ரேட் ஏத்தல. 10,000 கார்டு ஆஃபர் தரான் ப்ரோ. இப்போ கூட செக் பண்ணி பார்த்தேன். நேத்து கூட செக் பண்ணி பார்த்தோம் நாங்க. 60K க்கு அப்ப 16 1 TB 16 1 TB கிடைக்குது. 70,000 வருது. 69,999 10K. அப்படி சொல்லலாமா? படம் பாப்பேன், சீரியல்ல பாப்பேன், வைட் ஃபோன்ல பாப்பேன். அல்டிமேட்டுங்க. பேக்கப் எடுக்கணும், ஃபைல்ஸ் நிறைய வச்சிருக்கேன். எஸ் பக்கா. உண்மையிலேயே ஸ்டோரேஜ் ஸ்பீடுமே நல்லா இருக்குங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்தேன். எல்லாமே நல்லா இருக்கு. கேமிங்கு எல்லா கேமும் விளாண்டு பார்த்தேன். இந்த டிரைவ் ஹப்பு, அதுக்கப்புறம் நம்ம 8 விக்கெட் கிரிக்கெட்டு, மேட் அவுட் 2 விளாண்டு பார்த்தேன், சப்வே சர்ஃபர்ஸ் விளாண்டேன். ஸோ எல்லா கேம்ஸுமே நல்லா ஒர்க் ஆகுது. ஃப்ரேம் ரேட்ஸ் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக எதிர்பார்க்க முடியாது. 60 ஃப்ரேம் ரேட்ஸ் வருது. நம்ம எவ்வளோ தான் மாற்றினாலும் சின்ன கேமாக இருந்தால் ஃப்ரேம் ரேட்ஸ் புஷ் ஆகுது 120 அந்த மாதிரி. இது ஃபோர்ஸ் 165 ஹெர்ட்ஸ் வச்சாலும் சம்டைம்ஸ் 60 தான் காட்டுது கேமோட அந்த செட்டிங்ஸில் போய் மாற்றினாலுமே. ஏன்னா நம்ம ஹரி காக்ரோச் சொல்லலாம், நீங்கள் அந்த FPSல அதில் போய் செக் பண்ணி பாருங்க ப்ரோ வருதா அப்படின்ட்டு. அதேமாரி அந்த ஃப்ரீ ஃபார்ம் எப்பயுமே வரணும்னா அது நம்ம அந்த சைட் பார் எனேபிள் பண்ணுமா ப்ரோ. அப்படி பண்ணால் மோட்டோவில் எல்லா ஃபோன்லையுமே வருமா? தான் இங்கே இருக்கு பாருங்க. என் கேள்வி என்னன்னா அது எல்லாமே எனக்கு வந்துட்டு இருந்தது இல்லை. ஆமாம் இதில் வந்து என்னன்னா இங்கே பாருங்க இப்படி அழுத்தணுமா? இங்கே பாருங்க இதில் தான் அசல்ட்டாக வந்துடுது. ஓகே. ஆனால் மற்ற ஃபோனில் வந்து நீ சைடு பார் வைக்கணும். எனக்கு புரியல. நீங்கள் போய் அங்கே தூரத்தில் ஒரு 8 போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஃபார்ம் தருவேன். என்ன இது சைடு பார் இருந்தால் எனக்கு அசிங்கமாக இருக்கு, எனக்கு பிடிக்கல. என்ன பண்ணுவேன்? கரெக்டு தான். பட் காரணம் அது வரணும்னா நீங்கள் அந்த மாதிரி எனேபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மோட்டோ யூஸராக அவர் சொன்னார். நானும் யோசிச்சிட்டேன், மோட்டோ யூஸராக இருந்தால் அவ்வளோ பிரச்சனை. நான் இனிமேல் ஏன்டா யூஸ் பண்ணணும்? மோட்டோவில் ஒரு ஆள், அதாவது பிக்சலில் வந்துருச்சுன்றது ஆணவத்தில் பேசுகிறாரு. ஆமாம் பிக்சலில் வேற லெவலில் இருக்குது. ஆணவமா கேமே கர்வத்திலே பேசலாம். கர்வமாகவே பேசலாம்டா. பிக்சலில் ஃபோல்டு எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா? மோட்டோவில் ஃபோல்டு வந்திருக்குன்னு சொல்லி வர ஒரு கட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு பிக்சல் ஃபோல்டே போயிடுவேன். ஆமாம் பிக்சலில் கூட Android 17 டெக்ஸ் வந்துருச்சு. அப்புறம் என்ன போங்க கரெக்ட் தான். ஸோ ஃபிட் அண்ட் ஃபினிஷ் சூப்பராக இருக்குங்க. எனக்கு மோட்டோலேயே எனக்கு இதுவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த ஃபினிஷே. சூப்பர் ஃபினிஷ். இது வந்து நார்மல் மோட்டோ ஃபோன் மாதிரியே இல்லைங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சம பிரீமியம். ஸோ எனக்கு அதுவே ஒரு ஃபேப்ரிக் டு தி பீக். அண்ட் இந்த மெட்டலோட ஃபினிஷிங் பிரஷ்டு அலுமினியம், அந்த கேமரா கட் கூட பார்த்தீங்கன்னா வேற லெவல். சரியான இதுங்க. இங்க பாருங்க சிக்னேச்சர் அப்படிங்கறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல கூட சொன்னேன். இது வந்து மோட்டோரோட ஃபிளாக்ஷிப்பா? எஸ் ஆப்வியஸ். ஆமா மோட்டோரோட கப்பல்லே ஆல்ரெடி வாட்டா இருக்கு. அதனால இந்த போனை குறை சொல்ல முடியாது. எஸ் மோட்டோரோலால என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டா நெட்வொர்க் பிரச்சனை ஊரே சொல்லுது. அதான் கால் பேச முடியல. அப்ப அந்த பிரச்சனை இதுலயும் இருக்கு. அப்ப மோட்டோரோலா கிட்ட இருக்க பிரச்சனை அது. அதாவது 10 கால்ல 8 கால் நல்லா இருக்குங்க, 2 கால் தான் பிரச்சனையாச்சு. இவரோட ஆவரேஜ் படி பார்த்தோம்னா எனக்கு வந்து நான் ஒரு 3 கால் எடுத்தேன்னா அதுல எனக்கு ஒரு கால் வந்து எனக்கு நடுவுல டிஸ்டர்பா இருந்துச்சு. அது ஆப்போசிட்ல இருக்கவங்கள என்னடா பேசுற அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு அசிங்கமா இருக்கும். ஜியோல சிக்னல்லாம் இஷ்யூ இல்லைங்க, ஏன்னா இது ஸ்னாப் டிராகன். எனக்கு சிக்னல் எல்லா இடத்துலயுமே ஃபுல்லா தான் இருந்துச்சு, எங்கேயுமே சிக்னல் கட் ஆஃப்லாம் ஆகல. பட் ஆனால் அந்த காலில் மட்டும் அந்த பிரச்சனை இருக்கு. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க சந்தேகப்பட்டேன், எங்கடா நீ ஏதாவது ரூம்குள்ள இருக்கியா வெளில வாடா அப்படின்னா. அது நம்ம கமெண்ட்ஸ்லயுமே ஒரு சில பேர் போட்டிருந்தாங்க, ப்ரோ ஜியோல சிக்னல் ஃபுல்லா காட்டுது ப்ரோ, ஆனால் பேசுறது கேட்க மாட்டேங்குது ப்ரோ, காலே வர மாட்டேங்குது, நான் நாட் ரீச்சபிள் இருக்கனே வருதுன்னு சொல்றாங்க அப்படின்றாங்க. வீடு பக்கத்துல இருந்து கால் பண்ணாலே, ஆனால் சிக்னல் ஃபுல்லா காட்டுதான் ஜியோல. தொடர்பு வெளில இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். எஸ் அதுக்காக. அடுத்து என்ன எப்பயும் மாதிரி தான் டிஸ்பிளே அவுட்டோருக்கு எப்படி இருக்கு, இன்டோருக்கு எப்படி இருக்கு? டிஸ்பிளே வெல் காலிபிரேட்டட். ஆனால் நான் நேச்சுரலாக தான் வச்சிருக்கேன். தயவு செஞ்சு விவிடில் வைக்காதீங்க, கண்ணை உஞ்சி போயிடும். அந்த மாதிரி தான் இருக்குது, கலர்ஸ்லாம் மூஞ்சில் அடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அதை செட் ஆகாது. நேச்சுரல் மோடில் வச்சு யூஸ் பண்ணுறேன், ரொம்ப நல்லா இருக்குது. இவன் வால்பேப்பர்ஸ் கூட எந்த கலர் வச்சாலும் கரெக்டாக தெரியுது. லாக் ஸ்க்ரீன்லேயும் அதே மாதிரி தான். ஸோ கலர்ஸ் எல்லாம் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதையும் வேறு நேச்சுரல் வச்சாலே நல்லா இருக்கு. ஆமாம் நேச்சுரல் தான் நல்லா இருக்குது ஆக்சுவலாக.
ஸோ இது ஒரு ஃபேக்ட். ஆமா. அடுத்து ஆல்ரெடி நாங்கள் சொன்ன மாதிரி தான், பட்டன்ஸ் செம கிளிக், பில்டு குவாலிட்டி தரோம். எஸ். உங்களுக்கு சிம் ட்ரேயா இருக்கட்டும் எல்லாமே வந்து பக்கா தான். ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோன் யூஸ் பண்ற ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க இந்த ஃபோன்ல. இந்த சிக்னேச்சர்ல ஹாப்டிக்ஸும் நல்லா இருக்கும். ஹாப்டிக்ஸ் நல்லா இருந்துச்சுங்க. ஆனா கொடுமை பாத்தீங்களா, ஆனா நாங்க இம்ப்ளிமெண்டேஷன் சரியா பண்ணலாம் அவனுங்க. நிறைய ஹாப்டிக்ஸ் விடுங்க, காலுக்கும் இதே வைப்ரேஷன் மோட்டர் தான். ஆமா, ஆனா கால் மிஸ் ஆகுது. கரெக்ட்டா அதை நோட்டீஸ் பண்ணேன். எனக்கு பாக்கெட்லயே இருக்கு ப்ரோ. டைப் பண்ணும்போது இல்ல சிஸ்டம்ல யூஐல நேவிகேட் பண்ணா அந்த வைப்ரேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு, விறுவிறுந்து. பட் கால்ல பேசினா ஒரு மாதிரி மண்ணு இல்ல ப்ரோ, இங்க பாக்கெட்லயே இருந்தது. இந்த மாதிரி பாக்கெட்ல தான் இருக்கு. நின்னுட்டு இருக்கேன். பாக்கெட் அமேசான் காரர் வந்து உள்ள எடுத்து வந்து கொடுக்குற, அவரே டெலிவரி பண்றதே பெரிய விஷயம். உள்ள வந்து என்ன ப்ரோ கால் பண்ண எடுக்க மாட்டீங்க? எடுக்க மாட்டேன். ஏய் நான் ஒன்று ப்ரொஃபைல் செக் பண்ணுறேன், வைப்ரேஷனில் இருக்கா இல்லை சைலண்ட்டில் இருக்கான்னு. வைப்ரேஷனில் இருக்குது. அப்புறம் நான் உடனே பக்கத்தில் இருக்கிறவங்க கார்த்தி ப்ரோ கால் பண்ணுங்க அப்படின்னா கால் பண்ணுறாரு. நீ இவ்வளோ வீக்காக இருக்குது. கையை வச்சு இப்படி நான் பேக்கெட்டில் ஃபோன் இருக்குல்ல, கையை வச்சு இப்படி பேக்கெட்டில் அழுத்தினா அது பாடியில் அப்போ டச் ஆகி அப்போது தெரியுது. இதெல்லாம் தலைவலியாக இருக்குது எனக்கு வைப்ரேஷன். என்னடா அது வைப்ரேஷன், அது வெளியில கேட்கும். பேக்கெட்ல வச்சீங்கன்னா சத்தம் வெளியில கேட்கும் வைப்ரேஷன். அதனால இது கொஞ்சம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த பேட்டர்ன் வந்து கொஞ்சம் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் மேபி அட்லீஸ்ட் அப்டேட்லயாவது அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கால்ஸ் ரிங்கிங்க்கு வச்சா பெட்டராக இருக்கும். ஆக்சுவலாக அது தெரிஞ்சு நோட்டீஸ் பண்ணேன் நானும். இதில் வேற ஒரு சில கேம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விளையாடுறதே அதிசயம். ஆமாம். அந்த கேமில் சொல்லுது, லார்ட் நீங்கள் வராதனால 7 நாளாக சிட்டியில் பீப்புளெலாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நானே கஷ்டத்தில் தான்டா இருக்கேன், நீ வேற ஒருத்தன்டா. நிறைய கேம் இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிட்டி பில்டிங் கேம்ஸ்லாம் ஆமாம் செம ஜோக்குங்க. அவங்க காட்டுற ஆட்ல எப்படி தெரியுமா இருக்கும், சண்டை போடுற மாதிரிலாம் இருக்கும், பயங்கரமாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஒன்றுமே இருக்காது. உள்ளே போனால் வேறு வீடு கட்டிக்கிட்டு இருக்கும். வெறும் இந்த பிக்ஸ் வச்சு அதை நீங்கள் இப்போ கரெக்டாக போட்டிங்கன்னா தான் நீங்கள் இது அந்த மாதிரி. என்னடா இது, என்னடா ஏமாத்துறீங்க இப்படி? சீக்கிரம் நீங்கள் சிட்டிக்கு வாங்க, எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்களாம். முதல்ல ஒன்று அன்இன்ஸ்டால் பண்ணிட்டா நீ என்கிட்ட பேச மாட்டேன், டார்ச்சராக இருக்கிறாங்க வையால. இனிமே நீ கிடையாது. அப்புறம் கால் ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா கூகுள் டெய்லர் தான். நான் வெளியிலே வந்துருச்சு கூகுள் டெய்லர், கூகுள் மெசேஜஸ். ஸோ டிஃபால்ட்டாக தான் அது கூகுள் மெசேஜஸ் ஆப் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் டெய்லர் வந்து அவங்க மோட்டரோலா டெய்லர் மாதிரி ஏதாவது கொடுத்து கால் ரெக்கார்டிங்கும் பெட்டராக நல்லா இருந்திருக்கும். அது ஒரு பிரச்சனை. மற்றபடி வந்து கேமரா நல்லா இருந்துச்சுங்க. ஏன்னா அதான் சொல்கிறேன்ல, ஒரு 60K ஃபோனில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இட்ஸ் அ டீசென்ட் கேமரா ஃபார் திஸ். இதை நான் கான்னு சொல்ல மாட்டேன், எனக்கு ஓகே நல்லா தான் இருந்துச்சு கேமரா. ஹாப்பியா செல்ஃபிஸ் நல்லா இருந்துச்சுங்க ஆக்சுவலா. ப்ரோ இதுல எடுத்த போட்டோலாம் எல்லாரும் எப்படி மறந்தாங்க, டீடைல் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. இதுல எடுத்த போட்டோஸ்ல எப்படி மறந்தாங்க. ஆமா உண்மையில நல்லா இருந்துச்சு. சோ நான் பெரும்பாலும் அதிகமா யூஸ் டிஃபால்ட் செட்டிங்ஸ்ல தான் எங்களான கேம் அதிகமா விளையாண்டாரு. நான் கேம்னு இதுல விளையாண்டது பாத்தீங்கன்னா கழுதை யாரனாலும் விளையாடலாம். ஆமா அந்த அளவுக்கு தாங்குதுங்க. ஹீட்டிங்கும் அந்த அளவுக்கு அதிகமா இல்ல. ஆமா. ஸோ கேம் எவ்வளோ ஹை கிராஃபிக்ஸ் கேமாக இருந்தாலும் ஒரு லைட் வார்ம்னஸ் தான் இருக்கு. ஏன்னா இது ஸ்லிம்மா இருக்கு, அதனால ஹீட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் இல்லை. இன்னொரு ஹாப்பியான விஷயம் என்னன்னா, கேமரா கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது ஒரு வார்ம்னஸ் வரும், லைட்டாக ஹீட்டும் ஆக வாய்ப்பு இருக்கு. ப்ராசஸிங்ல தான் இஷ்யூன்னு சொன்னீங்க நீங்க. அது வந்து H70 கொஞ்சம் கலராக இருந்தது, கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே. அடுத்து நான் கேமரா க்ளோஸ் பண்ணிட்டு வந்தேன்னா 2 மினிட்ஸ்க்குள்ள கூல் ஆயிடும். ஓகே சூப்பர். அது ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ கூலிங் நல்லா பண்ணியிருக்காங்க. கூலிங் வந்து எனக்கு அது கேம் விளையாடும் போது டிஃபரன்ஸ் தெரிஞ்சு. ஏன்னா நான் பயந்துட்டு இருந்தேன், ஸ்லிம் ஃபோன்னா பாய்லர் மாதிரி குதிக்க போறானே அப்படின்னு யோசிச்சேன். பட் ஆனால் எல்லா கேம்ஸையும் நல்லா விளாண்டுச்சிங்க. நோ ஃப்ரேம் ட்ராப்ஸ். உண்மைதான், அது ஒரு அட்வான்டேஜ் தான். நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த விதத்தில். நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் நான் சொன்ன மாதிரி 16 1TB வாங்கினீங்கன்னா பெஸ்ட்டுங்க. ஏன்னா இதில் 12GB ரேமில் அந்த பேட்டரிக்கு ஒரு ஆப்பையே இந்த நாய் க்ளோஸ் பண்ணி விட்றான். அவனை லாக் பண்ணி வச்சேன், ஓப்பனில் வச்சேன். அதாவது இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு இப்படியே க்ளோஸ் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு என்ன ஆகணும், இந்த ஆப் ரன் ஆகணும்ல. ஆனால் ஓப்பன் பண்ணு ஒரு 2 hours கழிச்சு எடுத்து பார்த்தோன்னா எப்போ அன்லாக் பண்ணுறேன்னா அப்போ 1 minute 1 second அப்படின்னு வருது. டேய் 12GB ரேம்டா, ஏன்டா இத க்ளோஸ்? ரொம்ப அக்ரெசிவா இருக்கு ப்ரோ. அதான் ரொம்ப அக்ரெசிவா இருக்குங்க. 16GB ரேம் மாடல் போனா தான் தப்பிக்கலாம் போல. சீரியஸா? ஏன்னா மோட்டோல ஒருத்தர் அப்படிதான் சொன்னாரு, நான் 16GB வாங்கிக்க போறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு போட்டுருந்தாரு. ஆனா டேய் உனக்கே மனசாட்சி இல்லையா? 16GB தேவையா? ஏன்னா ரேம் மேனேஜ்மெண்ட் இவங்க கன்ஃபார்மா ஒர்க் பண்ணுங்க. பேட்டரி குரு ஏன்டா க்ளோஸ் பண்ற லூசு பையல? எவ்வளவு SOT வருதுன்னு செக் பண்றது போட்டா ஒரு நாள் கூட டேட்டா எனக்கு கிடைக்கல. ஆனா SOT சொல்லிடுறாங்க 8 to 9 hours அசால்ட்டா வருதுங்க. ஸோ எனக்கு டெய்லி ஒன்ஸ் ஒரு வாட்டி சார்ஜ் போடுற மாதிரி இருக்குது. எனக்கு பரவாயில்ல. 5200 mAh நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்டிமைசேஷன் நல்லா இருக்குது பேட்டரியில். ஐடில் ட்ரெயின் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஆமாம், ரேம் மேனேஜ்மெண்ட் அக்ரெசிவாக இருக்குது. நாங்கள் வந்து கலர் OS அடாப்ட் பண்ணிட்டோம். அதில் கலர் OSோட அக்ரெசிவாக இருக்கான் இவன். அவன் கூட 8GB ரேமில் தான் அந்த மாதிரி பண்ணுவான். ஆமாம், இவன் 12GBலே மனவரையாக அடிக்கிறான். கேட்டால் சொல்லுவான் போல. கோட் பேஸ் லைட்டாக திருடி இதில் உள்ள சொல்லிட்டோம். அது ஒன்றுங்க. ஸோ மொத்தம் கேமரா ஓகே, பேட்டரி ஓகே, பர்ஃபார்மன்ஸ் ஓகே. மோட்டரோலோட ஹலோ எப்படி ப்ரோ இருந்தது? நல்லா இருந்துச்சு ப்ரோ. அதான் எனக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அங்கங்கே அந்த பிக்சல் பிட்ஸ் லைட்டாக தெரிஞ்சு, மற்றபடி ஓகே. பட் ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் ஹாப்டிக்ஸ்க்கு நல்லா பண்ணியிருக்கலாம். ஏன்னா மோட்டர் நல்லா இருக்கு. இம்ப்ளிமெண்டேஷன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு. பட்
இருந்தும் உங்க கோட்டை விட்ட மாதிரி இருக்குது அது. இந்த நாய் இவ்வளவுதான். சரி, அதான் எனக்கு வச்சுக்கின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி விஷயத்துல. இதனாலயே அவனை நம்பி எதுவும் சொல்லவும் முடியாம போயிடுது. இந்த பிரச்சனை எனக்கு இருக்கும் தெரியும். இப்போ ஒருத்தர் வந்து பாத்தீங்களா கமெண்ட்ல போட்டிருந்தாரு 8A நான் அந்த ஜெல் கூலிங் பேக் வச்சு என் போனை சார்ஜ் பண்றேங்கிறாரு. இந்த மாதிரி எனக்கு தெரியும் என்ன பிரச்சனைன்னு. மோட்டோரோலால இந்த பிரச்சனை இருக்கும்னு தெரியும், அதுக்கு ஃபிக்ஸ் எனக்கு தெரியும், நான் அதை பண்ணிக்கிறேன், எனக்கு மோட்டோரோலா பிடிக்கும், ஓகே போங்க. ஆனா மோட்டோ ஃபேன்ஸ்லாம் இந்த ஃபோன் வாங்கினீங்கன்னா நீங்க செட்டில்டுங்க, என்ஜாய் பண்ணுங்க, சாலிடா என்ஜாய் பண்ணுவீங்க. கன்ஃபார்மா 4-5 இயர்ஸ் இந்த ஃபோன் தாங்கும். ஏன்னா எட்ஜ் 50 அல்ட்ரா எனக்கு ஆஃபீஸில் ஒருத்தர் வச்சிருக்காரு, இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர்லாம் ஹாப்பி தான். அவர்கிட்ட அந்த ஃபோன் கேட்டால் அவருக்கு இது அதிசயமா இருந்துச்சு, மோட்டோல இப்படி ஒரு ஃபோன் எப்போ இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. இதில் இன்னொன்று என்ன, இந்த ஃபோனுக்கு 7 வருஷம் அப்டேட். ஆமாம் 7 வருஷம் அப்டேட். அதான் சொன்னேன், மிலிட்ரி கிரேட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கான், 7 வருஷம் அப்டேட் இருக்கு. அந்த திங்க் ஷீல்டு செக்யூரிட்டி இருக்குது. மோட்டோலாங்க. ஆமாம், ஃபிளாக்ஷிப் மோட்டோலா. எஸ். ஓகே நண்பர்களே, உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா மறக்காம இந்த போனை பத்தி நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். அது ஏன்னா நிறைய பேர் இதை பத்தி கேட்டிருந்தீங்க, அதனால தான் இந்த ரிவ்யூ. அது மட்டும் இல்ல, நீங்களும் மோட்டோரோலா யூஸரா இருந்தா தயவு செய்து அதையும் நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க. எப்படின்னா உங்க மோட்டோ டிவைஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மத்தபடி வரது சார்ஜிங் செம ஃபாஸ்ட்டுங்க. 65 வாட் சாம்சங்கோட சார்ஜர்ல போட்டேன், அசால்ட்டா ஏறலாம். 45 வாட்லயே எனக்கு பரவாயில்லை. ஆமா, அசால்ட்டா ஏறலாம். இன்னொன்னு என்னன்னா, கரெக்டா அந்த டிபிக்கல் 5200 mAh, எஸ், ஒரு 7500 9000 உங்களுக்கு கடுப்பா இருக்கும். ஆமா ஆமா, இது கரெக்டா அந்த 5000 அந்த ரேஞ்சில மெயின்டைன் பண்ணது ஒரு பெரிய பிளஸ். ஓவரால் ஆக்சுவலா நல்ல ஃபோன் தாங்க, ஆனா பிரச்சனை இருக்கு. அதான் ரைட். இது தொடர்ந்து நம்ம இன்னொரு பதில சந்திப்பதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவராணி, கௌதம். பார்க்கலாங்க. பாய்.